திருவண்ணாமலையில் பிறந்த நீரே, விழுப்புரம் வரையோடும் உயிரே, வறண்ட மண்ணுக்கு வாழ்வு தந்த நந்தன் கால்வாய், நந்தன் கால்வாய். பல்லவர் காலம் தொடங்கிய பாதை, 7 நூற்றாண்டு எழுதும் கதையே. கீழ்பெண்ணதூர் செஞ்சி வழியாக விக்கிரவாண்டி வளர்த்த நதியே. 30 கிலோமீட்டர் நீளமாய் விவசாயியின் துயரம் தீர்த்தாய். திருவண்ணாமலையில் பிறந்த நீரே, ஒரு கோடி செலவில் வெட்டிய கால்வாய், மக்கடச்சி கனவில் வாழ்ந்தது வாழ்க்கை. எழுத்தறியாத உழவர்கை நீருலகில் இன்று விழித்தது வானகை. திரு வரவேற்புரை அவ்வப்போது நாம் இயக்கும் பணியை இதை 2010 வரை இது தண்ணீர் வரவில்லை என்பதுதான் உண்மை. இந்த மகத்தான செயல் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமே நடக்க முடியும் என்பதை நண்பர்களே, எங்களுக்கு நீங்கள் விரோதத்தை மட்டும் செய்யவில்லை, இந்த 2 மாவட்டங்களுக்கும் உயிர் நாடியாக இருந்தது. அவர் எந்த வருஷத்தில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை வருது, ஏன்னா வருஷத்துக்கு மழை பெய்யும் போது ஒரு சில பக்கம் மண் கட்டுக்கிறோம், செடி முளைஞ்சிருக்கும். எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்குரிய இடத்த வந்து ஆண்டதும் பராமரிக்க வேண்டும். ஏன்னா அந்த வருஷம் வேலை செஞ்சுட்டோம், அடுத்த வருஷம் வேலை இல்லை, அடுத்த வருஷம் வேலையில் அப்படி கிடையாது. இந்த காவாயை வந்து வருடந்தோறும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். அது வந்து நம்மளுடைய கடமை. ஒரு பக்கம் நம்ம அரசாங்கத்தை வந்து நிதி ஒதுக்க சொல்லியோ நம்ம அமைக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அது நவமணியாக நியமிக்க நிதி கொடுப்பவர்கள் அதற்கு முக்கியம்.
வந்து நல்லாசிரியர் விருது பெற்று 2024 ஓய்வு பெற்று அதன் பிறகு நான் ஒரு 2016 முதல்ல என்னுடைய பொண்ணு அமெரிக்காவில் இருந்தது. அது 2 சுழலை கொடுத்து ஒரு ஏழு ரூபாய்க்கு 67 அதிகாரிகள் கொடுக்க மாட்டாங்க. நான் வேறு செய்கிறேன். மிக விரைவில் ஒரு ஏஜென்சி அமைச்சரை நாங்கள் பார்த்தோம். அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற ஐயா நம்புகையா இருக்காங்க. அது குறித்து திருவுரையாற்றுவார்கள். மாவட்ட சுற்றுப்புற சூழல் மற்றும் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கத்துடைய பொதுமக்கள் நீர்நிலை பாதுகாப்பு என்பது சாதாரண விஷயம். ஒவ்வொரு இடத்திலும் படத்தில் கற்பனை செய்து நம் மனதார பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இவரும் இவருடைய குடும்பங்களும் இவர் சார்ந்த தொழில்களும் இயற்கையின் அருளால் இறையருளால் வேகம் வளர வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். பாதுகாப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டு விழாவினுடைய தலைவர் இந்த விழா யார் கொடுத்தாலும் மற்றும் இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய மக்கள் சங்கம் மற்றும் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நம்முடைய அரசு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு நம்முடைய பகுதி வளர்ப்பாக்க பகுதி என்று உருவாகும். ஆனால் அதையெல்லாம் மாற்றும்படியாக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சித்தரஞ்சன் ஐயா விழாவிற்கு நம்போடு அழைக்கிறோம்.
2023